இந்த விஷயம் தெரியாம நீங்க பிரியாணி தம்மர் வச்சிருந்தாலும் சரி, கொரியன் ஸ்டவ் கையில வச்சிருந்தாலும் சரி, பிரியாணி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பளபளன்னு வரவே வராது. பிரியாணி ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு நான் டெக்னிக்கலான விஷயம் ஒரு 2, 3 சொல்றேன். அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. பிரியாணி தம்மர யூஸ் பண்ணி கொரியன் ஸ்டவ் வச்சு எப்படி பிரியாணி செஞ்சா கீழ மசாலா தண்ணி எல்லாம் நிக்காம, அதேபோல நல்லா விறகு அடுப்புல செஞ்சா என்ன அவுட்புட் வருமோ அதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கேஸோட ஃப்ளேம் பாருங்க. மீடியம் ஃப்ளேம்ல இருக்குங்க. இதுதான் கொரியன் ஸ்டவ். மீடியம் ஃப்ளேம்ல இப்படி வச்சுட்டோம்னா எல்லா பக்கம் ஈவனா மசாலா கொதிக்குது பாருங்க. அந்த மாதிரி கொதிக்கிறப்போ சுட சுட வடித்த சாதம் மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வடிச்சிட்டு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது. அதை தூக்கிட்டு வந்து உடனே கொட்டுறீங்க. வடித்த சாதம் கடைசியாக வடித்தது கடைசியாக கொட்டிட்டு இது போல் கரண்டியை பின்பக்கம் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஏதாச்சும் பீஸுங்க மேலே இருந்தால் உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா அந்த பீஸு நல்ல கலராக வரும். மேலே இருந்தால் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். சரிங்களா? அதனால் பீஸை உள்ளே தள்ளிடுங்க. அப்புறம் அது இருக்கிற பீஸை நகர்த்தினா மேலே இருக்கிற ரைஸ் உள்ளே போய் செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆகும்போது உண்மையாகவே பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி தேவைங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதே போல் மேலே கொடுக்குற இந்த தண்ணி பார்த்திங்கன்னா எப்போ எடுத்து வச்சுக்கணுன்னா, உலையில் உப்பு போட்டுட்டு அரிசியை கொட்டின கையோட தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து தண்ணி நல்ல கிளாரிட்டியாகவும் அதுக்கு தேவைப்படுற உப்பும் அந்த தண்ணியில் இருக்கும். அதையே நீங்கள் கடைசியாக வடித்த பின்னாடி கொண்டு வந்து ஊற்றுவீங்க. அந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா கஞ்சி தண்ணியாக மாறிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போது பிரியாணி வந்து 200 டிகிரியில் செட் பண்ணி வச்சுருந்தேன் 10 நிமிஷம் தம்மரை. அது வந்து இப்போ வச்சுட்டேன். இப்போ அதை 300 டிகிரியாக மாற்றிடுறேன். அதே மீடியம் ஃப்ளேமில் கண்டினியூவாக எரிஞ்சிட்ருக்கு. சுற்றியும் ஆவி வருதான்னு பாருங்கள் சட்டி மூடியிலிருந்து. அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இதுக்கு 3, 4 நிமிஷம் எடுக்குங்க. கண்டினியூவாக இப்போ அதே மாதிரி எரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் சிம்முக்கு கொண்டு போயிடுறோம் அடுப்பை. அதாவது இதுக்கப்புறம் திருப்பினா அணைஞ்சிரும் அடுப்பு. அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே 25 நிமிஷம் இருக்கட்டும். 25 நிமிஷம் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. 25 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு, அதாவது 25 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுறோம். 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடும். எந்த தண்ணியும் உள்ளே சொட்டி இருக்காது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் மேலே வெள்ளை வெள்ளையாக இல்லை. இந்த மாதிரி வந்துடும். ரைஸ் வந்து பூ போல் தம்மாக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டலை. அதே சமயம் கீழேயும் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காதனால பிரியாணி வேஸ்டேஜும் ஆகாது.